தாலிக்கு தங்கம் தாய்மாமன் சீரெல்லாம் வழங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்காங்க. நீங்க நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. நான் ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறாங்க. அவங்க பல தடவை யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்க நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பா செய்ய போறாங்க. ஆனா ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்லணும். ஐஏஎல் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்னைக்கு சகோதரர் விஜயோட இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின் படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும். கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். நாளைக்கு அதுல தவறும் பொழுது செய்யும் பொழுது பிற இயக்கங்கள் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க கூட்டணி இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் சரி, அதுக்குண்டான கருத்துக்களோ கண்டனங்களும் அங்க தெரிவிக்கலாம். ஆனால் 6 மாசத்துக்கு 1 வருஷம் நம்ம கண்டிப்பா நம்ம டைம் கொடுக்கலாம். எங்களுடைய நிறைவே நீங்க சொல்றீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு. நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்சிகள் தாவேகாக்கு ஆதரவு. பட் அந்த நிலைமையில உங்களோட நிலைப்பாடு? நாங்க இது தனிப்பட்ட துறை வைக்கவோ எங்களுடைய பொதுச் செயலாளர் வைக்கவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்துடைய பொதுக்குழு கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக முடிவு எடுக்கணும். அதை நம்ம மதிப்பு. ஏதாவது எதிராக எடுத்தா கட்சி தகவல் தடை சட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி